இடத்தில் கேது இருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள். ராகு குரு சனின்னு சொன்ன இதுதான் முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய தசைகள். இந்த தசைகளில் தான் நம்ம இருப்போம். பெரும்பாலும் இந்த தசைகளில் தான் இருப்போம். சில இன்னும் கொஞ்சம் சொன்னாலும் ராகு குரு சனின்னா புதனுடைய தசை, சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு புதன் தசை இருக்கலாம். அது 60 வயசில் இருக்கிறவர்களுக்கு. இந்த தசையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு வரார். நம்ம குரு திசை இருப்பவர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வரைச்சி ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். சரி சார், முதல் 6 மாதம் இல்லையே, குரு நம்ம 10 தானே இருக்கார், அது வேற விதமான ஏற்றம். அந்த 10 இருக்கக்கூடிய குரு நம்முடைய 9ஆம் பார்வையை நம்முடைய 6ஆம் வீட்டை பார்க்குறார். அந்த 6ஆம் வீட்டை பார்க்கச்சே குருவனுடைய பார்வையும் இருக்குது, அந்த இடத்துல ராகுவும் இருக்கிறதுல 12 கேது இருக்கிறதுனால வெளிநாடு செல்வதற்கான யோகம் அதிகமாக இருக்குது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மூவ் பண்ணுவதற்கான யோகம். நாம் நினைத்தால், அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை, அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரணும். அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா ஒரு நல்ல ஆர்டர் வருவதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது சார். இந்த வருஷம் ப்ரொமோஷன் கிடைக்கலாம், வெளிநாடு வெளியூர் போகலாம், அல்லது பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போகலாம். இது எல்லாமே நமக்கு சாத்தியக்கூறுகள் தான். அதாவது ராகு நமக்கு அது சனியுடைய வீட்டில் இருக்க மூமெண்ட் பண்ணக்கூடிய அந்த சனி மீனத்தில் உபயராசியில் குருவினுடைய வீட்டில் ஜலராசியில் உட்கார்ந்துருக்கார். அதனால் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் நமக்கு பிரச்சனையை கொடுத்தாலும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் பிரிவுகள், அந்த